நீ சூரியனைப் போன்று பிரகாசிக்க வேண்டுமென்றால் முதலில் சூரியனைப் போன்று எரிய வேண்டும். உனக்கு மிகப்பெரிய வெற்றி வேண்டுமென்றால் அதற்காக நீ கடினமான உழைப்பை செய்ய வேண்டும். உனக்கு நடந்து போக பாதை இல்லையே என்று வருத்தப்படாதே. நீ நடந்தால் அங்கு ஒரு புதிய பாதையே உருவாகும். துன்பங்களுக்கு இடையில் உள்ள வாய்ப்புகள் கோழைகளுக்கு தெரிவதில்லை, வீரனுக்கு தெரிகிறது. மன உறுதியுடன் துன்பங்களை தாங்கிக் கொண்டு துணிவுடன் போராடினால் வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மால் வெற்றி பெற முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் தோல்வியும் உங்களிடம் தோற்றுவிடும். நீ வெற்றியடைவாய். சவால் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை மாற்றி அமைத்தால் வாசல் என்ற வார்த்தை உண்டாகும். சவால்களை சந்தித்து அதை கடக்கும் மனிதனே வெற்றி வாசலுக்குள் நுழைகிறான். உங்களுக்கு ஒரு செயலில் ஆர்வம் இருந்தால் அதில் சலிப்பு தோன்றாது. ஆர்வத்துடன் செய்யப்படும் எந்த ஒரு செயலிலும் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். ஒரு விஷயத்தை அடைந்தே தீருவேன் என்ற வெறி உங்களிடம் இருந்தால் தடைகள் உங்கள் கண்களுக்கு தெரிவதில்லை, வாய்ப்புகள் மட்டும்தான் தெரியும். நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு எவராலும் தடுக்க முடியாது. நீ உன் மனதின் உறுதியை இழக்காத வரை, உன்னை நீ முழுமையாக நம்பும் வரை உனது உயர்வை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. செய்து முடிக்கும் வரை எந்த ஒரு செயலும் சாத்தியமற்றதாகத்தான் தோன்றும். தொடக்கத்தில் கடினமாக தோன்றலாம், ஆனால் நின்று விடாமல் இறுதி வரை போராடி முடித்தால் அதுவே மாபெரும் சாதனை. சாதனைகளை அவ்வளவு எளிதில் எட்ட முடியாது. அப்படி எளிதாக பெறுவது சாதனையாகவே கருத முடியாது. கடின உழைப்பின் மூலம் பெறுவதே உண்மையான சாதனை. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது நேரம் மட்டுமல்ல, உனது வாழ்க்கை என்பது புரியும். உன்னை கடந்து சென்ற நேரத்தை உன்னால் மீண்டும் பெறவே முடியாது. எனவே நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள், வாழ்க்கை சிறப்பாக மாறும். விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையேல் உரம், அவ்வளவுதான். செய்யும் முயற்சி என்றுமே வீணாகாது. அதன் பலன் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளை மட்டும்தான் தரும். வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெறுவது உங்கள் கைகளில் தான் உள்ளது. நீங்கள் எதிலும் தோற்பதில்லை. ஒன்று வெற்றி பெறுகிறீர்கள், இல்லை கற்றுக்கொள்கிறீர்கள். தோல்வி என்பது உங்களை முடக்கிவிடும் தடைகள் அல்ல, அவைகள் உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தருகிறது, அனுபவத்தை தருகிறது. வெற்றிகளுக்கான படிக்கட்டுகளாக அதுவே அமைகிறது. காலால் மிதித்து தன்னை கையால் எடுக்க வைக்கும் முல்லை போல் உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் புகழ்ந்து பேசும் வரை நீ முயற்சி செய்து கொண்டே இரு. வெற்றி அடையும் வரை முயற்சியை மட்டும் நிறுத்திவிடாதே. தன்னை வீழ்த்தவே முடியாது என்று நினைப்பது நம்பிக்கை அல்ல. வீழ்ந்தாலும் மீண்டும் எழுவேன் என்பதே நம்பிக்கை. தோல்விகளால் அடிபட்டால் உடனே இழந்துவிடு, இல்லையேல் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப கூறுவதால் அது உண்மையாகாது. பொய் தற்காலிகமாக உண்மை போல் தோன்றலாம், ஆனால் உண்மையை வெகு நாட்கள் மறைக்க முடியாது. அது வெளிப்பட்டே தீரும். எத்தனை கைகள் உங்களை கைவிட்டாலும் உங்களிடம் உள்ள நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு என்றென்றும் கை கொடுக்கும். மாறும் உலகிற்கு ஏற்ப நீங்கள் மாறினால் வாழ்க்கையில் உயரலாம். மாறாமல் இருந்தால் உனது வீழ்ச்சியை நீயே தேடிக்கொள்கிறாய். ஓடுவதாக இருந்தால் துரத்திக் கொண்டு ஓடுங்கள், நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள். தோற்காமல் வென்றவர்கள் என்று யாரும் இல்லை. தோற்றுவிட்டால் கவலைப்படாமல் எப்படி வெல்வது என்று மட்டும் யோசிங்கள். அது உங்களை நிச்சயம் வெற்றியடைய செய்யும். நம்பிக்கையுடன் முதல் அடியை எடுத்து வையுங்கள். முழு படிகளையும் நீங்கள் பார்க்க அவசியமில்லை. முதல் அடியை எடுத்து வைத்தால் போதும். அடுத்தடுத்து வரும் அடிகளை எளிதில் கடந்து விடலாம். பறவை சிறகை விரிக்கும் வரை அது எட்டும் உயரத்தை எவரும் அறிய மாட்டார்கள். அதுபோல் உன் திறமையை வெளிக்காட்டாதவரை உன்னுடைய மதிப்பை எவரும் அறிய மாட்டார்கள். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. உனது வாழ்க்கை புத்தகத்தில் கடைசி வரியில் கூட உனது வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். உங்கள் பலம் என்பது உங்கள் மனதில் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அப்படியே அமைகிறது. பலசாலியாக நினைத்தால் பலம் மிகுந்த மனிதனாக மாறுகிறாய். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.